Assalamu alaikum warahmatullah. Welcome back to my channel Fasna's Diary. இந்த வீடியோவில் வந்து பார்சல் பேக்கிங் வீடியோ மாதிரி தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நிறைய காட்டன் கலெக்ஷனும் வந்துருந்துச்சு. அதையுமே ரிவ்யூவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் நோட் புக்கில் தான் நோட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஆர்டர்ஸ் பண்ணுறவங்களோட நேமும் அவங்க போட்ட பேமெண்ட்டோ அட்வான்ஸோ ஃபுல் பேமெண்ட்டோ என்னவோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். பார்சல் பேக் பண்ணும்போது நேமை பார்த்து அவங்கள்ட்ட அட்ரஸை வாங்கி பார்சல்கிற பேக்கிங் வேலை எல்லாமே ஆரம்பிச்சிருக்கேன். கல்வாஸ் பெக் பண்ணும்போதே விளங்கிடும் யார் யாரை உடுப்புன்னு சொல்லி. ஸோ ஞாபகம் இருக்கிறவங்கள மட்டுமே ஃபஸ்ட்டுக்கு வந்து அட்ரஸை எழுதி பார்சல்கிற வேலையை முடிச்சுக்கொள்கிறேன். எப்போவுமே ஸ்ரீலங்காவுக்கு உடுப்பு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து எங்கள் ஏஜென்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த டைமே நாங்கள் குரூப்பில் வந்து போட்டுக்கொள்கிற டிஸ்பேச் ஆகிட்டு நீங்கள் பேமெண்ட்டை க்ளியர் பண்ணிவிட்டு உங்களை அட்ரஸ் அனுப்புங்க. நிறைய கஸ்டமர்ஸ் உடுப்பு டிஸ்பேச் ஆகின உடனே வந்து சல்லியே போட்டுருவாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து உடுப்பு வந்து 2-3 நாள் அவங்க டைம் எடுத்து போடுவாங்க. அதனால வந்து டிஸ்பேச் ஆகின உடனே குரூப்பில் போட்டால் அந்த டைமும் எனக்கு பெக் பண்ணி அனுப்பும்போது எல்லாத்த பார்சலையுமே ஒரே டைமில் அனுப்புறதுக்கும் சரியாக வர. இந்த பார்சலில் வந்து நிறைய காட்டன் கலெக்ஷன் வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் வந்து 3600 கிட்ட வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்த கலெக்ஷன். ஸோ அதுலேயே வந்து எனக்கு 7-8 ஷல்வார் வந்து ஒரே டைமில் ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. அது எல்லாமே பியோர் காட்டனில் வாரது. உங்களுக்கு 3600 நல்ல ஒரு வர்த்தான ஷல்வாராக இருக்கும். சேம் டிசைனில் வந்து 3 வந்துருந்துச்சு. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பியோர் காட்டன், எந்த வித பொலியஸ்டருமே இதில் வந்து எட் பண்ணல. ஃபுல்லாகவே பியோர் காட்டன், அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல். இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கும் த்ரெட் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் அது மாதிரி வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆகி வரும். ஒவ்வொரு மெட்டீரியலுமே உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அதில் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி. இந்த கலெக்ஷனில் 100க்கும் மேலான கலெக்ஷன் வந்துருந்து. ஸோ எல்லாத்தையுமே எல்லாம் ஷேர் பண்ண இல்லாத ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதை கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே அனுப்புகிறேன். நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இடைக்கிடைக்கவும் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே சேம் மெட்டீரியல் தான், வேறு கலர் உண்டு. இதுவுமே ஷோலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ அழகான சாஃப்டான ஷோல்னு சொல்லி. உண்மையிலேயே பியோர் காட்டன் கேட்குறவங்களுக்கு இதை விட வேறு சாய்ஸ் வந்து இருக்கவே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து மெட்டீரியல் தான், ரெடிமேட் இல்லை. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதில் வந்து லைனிங் போட்டு தைக்க தேவையில்லை. டாப்புக்கு நீங்கள் ஜீன்ஸ் மட்டும் வேறையாக மெட்டீரியல் வரும், ஷாலுமே வேறையாக வந்துடும். நீங்கள் டாப்பாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் சரி. நீங்கள் இதை ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நான் ஓரத்தில் போஸ்ட் பிக்குமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எனக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதில் பிக்சர்ஸ் அனுப்புவேன். நிறைய கலெக்ஷனும் இருக்குது, அதையும் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளும். இதில் வந்து பிளெயினும் இருக்குது, பிரிண்டட் ஒர்க்குமே இருக்குது. ஸோ பிளெயின்லேயும் ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு, பிரிண்டட்லேயுமே வந்துருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்குது தானே, அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே நிறைய கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது, பிரிண்டட்லேயுமே பிளெயின்லேயுமே. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீங்கள் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அனுப்பி வைப்பேன். இதில் வர கலெக்ஷன் எல்லாமே காட்டன் தான், பயப்படாமல் எடுக்கலும். வேறு எந்த வித சில்க் மெட்டீரியலுமே உங்களுக்கு வராது, எல்லாமே காட்டன் மெட்டீரியல்லே வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோர்ஜெட் மெட்டீரியலில் வர ஒரு டாப் மெட்டீரியல் தான். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க், ஷாலுமே ஸ்டோன் ஒர்க் தான், உங்களுக்கு டாப்பும் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஷல்வார் வந்து பிரித்து பார்க்கும்போதே எனக்கு யார் யாருன்னு சொல்லி விளங்கிடும். ஸோ அந்த டைமில் ஞாபகம் இருக்கிறவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணவங்களே உடனே பெக் பண்ணி அந்த பார்சலை வந்து வேறையே எடுத்து வச்சுக்கொள்ள. நிறைய வந்து இருக்கும்போது வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடுறதாங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கிறவங்களே ஃபஸ்ட்டுக்கு பெக் பண்ணிவிட்டு அந்த பார்சலை வச்சுட்டு மற்றவங்கள்டே தான் ஃபோனில் தேடி தேடி ஒவ்வொருத்தரையுமே பெக் பண்ணி அனுப்புகிறேன். என்னோடய கஸ்டமர்ஸுக்கு தெரியும் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் பார்சல் அனுப்புகிறேன் என்று சொன்னால். இங்கே வந்து மோதூர்லேருந்து கொரியர் பண்ணும்போது வந்து டெலிவரி சார்ஜ் வந்து அதிகமாக கேட்குறேன். அதனால எங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நாங்கள் பார்சல் அனுப்புறது வந்து கஸ்டமருக்கும் சரி எங்களுக்கும் சரி லேசான ஒரு வேலை.
ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புகிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் பேப்பரில் தான் உங்களோட அட்ரஸ் எழுதி அனுப்பணும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் வீடியோவில் செகண்ட் வீடியோவில் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி இந்த பார்சலை வந்து அட்ரஸ் எழுதி அனுப்புறேன்னு சொல்லி எல்லாமே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அது வந்து கஸ்டமர் அட்ரஸ் மட்டும் எழுதி அனுப்புகிற மாதிரி வரும். வீட்டில் பெக் பண்ணும்போதே எல்லாமே கிளியராக செக் பண்ணி தான் பார்சல் அனுப்புகிறோம். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க டேமேஜ் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து குரூப்பில் ஆர்டர் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். உங்களுக்கு அப்படி டேமேஜ் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது வீடியோவை எடுத்துக்கொள்ளணும். அதாவது டேமேஜ் இருக்கோ இல்லையோ நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வீடியோ எடுங்க. எடுத்து டேமேஜ் இல்லைன்னு சொன்னால் வீடியோவை டெலிட் பண்ணி விட்டுருங்க. அது பிரச்சனை இல்லை தானே. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். எங்கள் டீலர்ஸில் நாங்கள் பேசும்போது சரி எங்களுக்கு அதுதான் ப்ரூஃபான இந்த பேசுகிறேன். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த ஏழு ஷல்வாருமே ஒரு பொட்டு வில்லைன்னு ஒரு ரிசல்லர் வந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கொட்டன் மெட்டீரியல். உங்களுக்கு பிளாசோ நான் ஆல்ரெடி இதை வந்து இந்த பழைய வீடியோவில் நான் காட்டிப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாடல் டாப்போடு சேர்த்து வரும். இது பிளாசோ ஒயிட் கலர்லேயுமே டாப் ஒவ்வொரு வேறு வேறு கலரில் வரும். சேம் அதே கலரில் வந்து ரெண்டும் வேறு வேறு கலெக்ஷன்லேயுமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 7மே ஒரு பார்சலாகவே அவங்களோட வீட்டுக்கே போய்ட்டும் அவங்களோட கஸ்டமருக்கு பிரித்து அனுப்புற மாதிரி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த புதுசில் அதிகமாக சேல் ஆகின ஒரு சல்வார்னு சொல்லலாம். என்ன சொன்னால் இது வந்து பியூர் ஒயிட்டில் வந்து அவங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதிகமான கஸ்டமர் விரும்பி எடுத்த சல்வார். இதுலேயுமே ஒன்றோடு வந்துருந்துச்சு. இது வந்து வீநெக் கொடுத்து உங்களுக்கு அது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப் எண்ட்லேயுமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கில் தான் வரும். அதே மாதிரி ஜீன்ஸ் மெட்டீரியலில் ஜீன்ஸில் வந்து எண்ட்லேயுமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் தான் வரும். ஷால் வந்து கொட்டன் இல்லை, ஷால் வந்து ஒரு சில்க் மெட்டீரியல் ஒன்று. ஷால் வந்து தலையில் வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ தெரியாது. பட் நிறைய கஸ்டமர் வந்து எடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தர விருப்பம் தனித்தனியாக அது அவங்க விரும்புகிறது தானே.
இந்த ஷல்வார் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில காட்டின காட்டன் மெட்டீரியலில் தான். இதில ஜீன்ஸில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட்டில் தான் நான் பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு இதையுமே காட்டுவோம்னு சொல்லி. இதில் ஜீன்ஸ் மெட்டீரியல் தான் இது. இதில் ஃபுல்லாகவே பாருங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கீழே பிளாட்டோ மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த மெட்டீரியல். ஃபுல்லாகவே காட்டனில் வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இதில் போஸ்ட் பிக் வந்து நான் சைட்டில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வந்து வயர்லெஸ் மைக் வந்து ஹஸ்பண்ட் வாங்கி தந்தாங்க. ஸோ நான் வீடியோ செய்யும்போதே அந்த வாய்ஸ் கொடுத்து செஞ்சால் வந்து ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து லேட் ஆகிறதுக்கு காரணம் வீடியோ எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணும்போது தான் நாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த ஷல்வாரை பார்த்து பார்த்து சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதான் வீடியோ வரதுக்கு லேட் ஆகிறேன். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வாங்கி தந்துட்டாரு மைக் ஒன்று. இன்ஷா அல்லாஹ் இனி வீடியோ ஷூட் பண்ணும்போதே நான் வாய்ஸ் கொடுத்தே செய்வேன். அப்போ குயிக்காகவே எனக்கு எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மெட்டீரியல் எல்லாமே அதிகமாக ஜார்ஜெட்டில் தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஜார்ஜெட். உங்களுக்கு கோல்ட் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவையானவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து தந்து உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. லெஹங்கா கலெக்ஷன்லேருந்து நிறைய பேர் கேட்குறீங்க. லெஹங்காலேயுமே நிறைய கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே லோ ப்ரைஸில் தான். ஸோ இதுவுமே ஒரு லெஹங்கா வந்து வந்துருந்துச்சு. இதையுமே உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவையானவங்க இன்பாக்ஸ் பண்ணி உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.